நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. என் பிள்ளை படிக்க வச்சு நான் என்ன பிரயோஜனம்? பட் நாங்கள் ஓட்டு என்ன செய்ய? நாங்களாம் சாகத்துக்கு வா. மூணு நாள் எங்களுக்கு உறக்கம் இல்லை. ஒரு போலீஸ் வந்து பார்க்கல, யாரும் எங்களை கேட்கல. நாதி எத்து போய் கிடக்க அளவுக்கு வசதி இல்லை. நாங்கள் வந்து 150 ரூபாயும் போடுறோம் அப்படின்னு பேசினோம். சரி இப்போதைக்கு நீங்கள் போடுறத போடுங்க, அப்புறம் பின்னால் பார்த்துருங்க கல்யாணம் முடிச்சு நிச்சயம் வச்சுட்டோம். நிச்சயம் வச்சுட்டு பின்னாடி அங்கேருந்து அவங்க சாந்தினி, உமாதேவி, சிங்கத்தமிழன், தேவராசு எல்லாமே வந்தாங்க. வீட்டில் வந்து அவங்களதான் அவங்க சொந்தம்தான், கூட பிறந்தவங்க. ரூபன் ராஜோட கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சியா எல்லாமே அக்காமாருங்க வந்து கேட்டாங்க. நான் வந்து இப்போதைக்கு என்கிட்ட வசதி இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த 136 ரூபான்னு அந்த மாப்பிள்ளைக்கும் போட்டிருக்கேன். பின்ன கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன செஞ்சாங்க, மறுபடியும் வந்து என்கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா, இல்லாட்டி மகளை கூப்பிட்டு போங்க, எந்த இது இங்கே ஒன்றும் என்கிட்ட எதுவும் இல்லை, நீங்கள் கிளம்பிக்கே இருங்க, நாங்கள் வேறு பொண்ணு ரெடியாக பார்த்து வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. என்னையா அப்படி செய்கிறீங்க? பணம் தானே பெருசு, உங்களுக்கு மனுஷன் நியாயம் இல்லையா, மனுஷன் நேர்மை இல்லையான்னு கேட்டான். அதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு நேர்மை இல்லை, எங்களுக்கு பேசின பிரகாரம் எங்களுக்கு கொடுங்க பணங்க. அந்த நகையும் 50 நகையும் 10 லட்சம் கையில் கொடுத்தா பேசுங்க, இல்லாட்டி நாங்கள் அடுத்தவனாக்க ரெடியாக இருக்குது, நாங்கள் சம்மந்தமான எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, நாங்கள் கல்யாணம் முடிக்க போகிறோம்ட்டு சொல்லி பிள்ளைய சித்திரவதை செஞ்சு அடித்து 1க்கு 3 தடவை அடித்து சாக வச்சு ரொம்ப கன்றாக பேரூரில் போய் இன்ஸ்பெக்டர் முன்னால் இந்த பிள்ளை கூப்பிட்டு கேட்குறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் கணவரோடு நான் வாழ்ந்துக்கிறேன்றது அந்த பிள்ளை. அதுக்கு அவன் சொல்கிறேன், எங்களுக்கு அந்த சோழியில் இப்போ அத்து விட்டு போங்க, உங்கள் நகையெல்லாம் இப்போ தர முடியாது, உங்கள் நகையெல்லாம் அடவு வச்சுட்டான், அடவு வச்சதுனால 6ஆம் தேதி உங்களுக்கு நகை தாரம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு முன்னே இந்த பிள்ளை என்ன இருந்துச்சு, அவங்க வீட்டில் வாசுகி தேவின்ற ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை வாப்பா நம்ம வீட்டுக்கு போகணும்னு பேசியிருந்துருக்கு. எங்களுக்கு தெரியல, யாரோ ரூபத்தில் சொல்லி கூப்பிட்டு போய் இங்கே வந்து கடையில் கூப்பிட்டு போய் வந்து பேசி என்ன செஞ்சாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து 2 மணிக்கு நாங்கள் ஆண்டி வீட்டில் ஜோசியம் பார்த்துட்டு வாரோம், பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லி. அவள் வந்து என்னை ஃபோன் போடுற ரமேஷ்ன்றவர், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு மருந்து ஏதாவது சாப்பிட்டு இங்கே இருக்குது அப்படின்னுச்சு. எப்படியா இருக்குது எனக்கே தெரியல, எப்படியா வந்து இருக்குண்டா எங்களுக்கு தெரியல, நாங்களும் தெரியல அப்படின்றாரு. நீ தான் ஆம்புலன்ஸ் பிடிச்சி வண்டி ஏற்றி விடுற, வந்துட்டு அந்த பிள்ளையில பையில் பணம், அந்த பிள்ளை கைப்பட எழுதி வச்ச லெட்ரு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒரு ஆள் அங்கேருந்து மதுரிலேருந்து ஒரு ஆள் அனுப்பிவிட்டோம். போக முன்னே அவன் மகனை நிற்க விட்டு அவங்க பையோட இடத்துக்கு ஓடிவிட்டாங்க. கூட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை. இன்ன வரைக்கும் போலீஸோ யாரோ எங்களை வந்து கவனிக்கலை. நாங்கள் எல்லாம் லேடிஸ் இதுக்கு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் எடுத்து பேசினோன்னே என்னங்கம்மா நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, பிரியதர்ஷன் தான் இருக்குது, வாக்குமூலம் வந்து வாங்கண்டு. வாக்குமூலம்லாம் வாங்குறதுக்குள்ள எங்களுக்கு இந்த ஸ்டேஷன் இல்லை, அங்கே போண்டா அந்த ஸ்டேஷனில் இந்த ஸ்டேஷனில் இதிலே ஆளை கழிச்சு என் பிள்ளைய சாக விட்டாங்க. போலீஸ் வரல, எங்களை போலீஸ் பார்க்கல, எங்களுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. எங்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் எங்களுக்கு நல்ல முறை கொடுக்கணும், இல்லாட்டி இன்னும் மறுபடியும் போராட்டம், பணத்தை வாங்க மாட்டோம், பணம் வாங்க மாட்டோம். கைது பண்ணணும். நியாயம் பணக்காரங்க பெரிய கோடீஸ்வரர் ஆளுக்கு 2 லட்சத்தை கொடுத்து இளங்கியாச்சு வரேன், ஒரு இதுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு எங்களை விலை போக விட்டார். உன்னோட மாமனார் எதுவும் கட்சியில் பெரிய அதிமுகவில் பொறுப்பாளராக இருக்கார். அது என்னன்னு எனக்கு தெரியல. கட்சி பொறுப்பாளர், கட்சியில் இருக்கார், பெரிய ஆளாக இருக்கார், ஏடிஎம்கில் இருக்கார். ராஜன் செல்லப்ப எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, செல்லூர் ராசி எல்லாம் வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க, வந்து பேசிட்டு போனாங்க. ஆனால் எங்களுக்கு பணம் கொடுத்து எங்களை பூரா போய் விலைக்கு வாங்கிட்டாங்க. எங்களுக்கு நியாயம் இல்லை. எங்கள் போன இந்த கடைக்கு என் பிள்ளை கிடக்கு, என் பிள்ளை படிக்க வச்சு நான் என்ன பிரயோஜனம்? பட் நாங்கள் ஓட்டு என்ன செய்ய? நாங்களாம் சாகத்துக்கு வா. இந்த கடைக்கு பார்த்தா எங்கள் 3 நாளாக எங்களுக்கு உறக்கம் இல்லை. ஒரு போலீஸ் வந்து பார்க்கல, யாரும் எங்களை கேட்கல. நாதி எத்து போய் கிடக்கும். காவல்துறை வாரம் நாங்கள் வரல. இப்போ வாங்க ஆடியோ ஹவுஸ் போவோம், அங்கே நாளைக்கு வந்து நேரம் வாங்க, 2 பார்ட்டி ஒன்றா வச்சு பேசுவோம் அப்படின்றாங்க. அதுக்கு முதல்ல ஒரு ஆள் வச்சு வரல, இன்ன வரைக்கும் வரல, இறந்த பிறகு வரல, வாக்குமூலம் கொடுக்கல, எதையுமே கொடுக்கல. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.